சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு நிறைய பேசுவோம் அரசியல். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், இப்போ டெல்லியில் நடந்த ஏஐ மாநாடு, இது உலக அளவில் இந்தியா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இந்த துறையில் பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் பல்வேறு விமர்சனங்கள் இதில் அந்த ஏஐ நாய், ஷாக்கர் பாலு, ட்ரோன் உட்பட பல்வேறு விமர்சனங்கள் கேலியும் கிண்டலுமாக பேசப்பட்டது. இப்போ இதில் 20 லட்சம் கோடி முதலீடு வரப்போகுது அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க தோழர்? 20 லட்சம் கோடிக்கு மேற்பட்ட, இன்னும் நிறைய கணக்கு சொல்கிறாங்க. அதற்கு ஏராளமான முதலீடு வரப்போகுது அப்படின்றாங்க. ஆனால் இது ஒரு வழக்கமாக ஒரு ஒரு கவரப்பு தான் வச்சுக்கோங்களேன். இந்த 20 லட்சம் கோடியை 20 லட்சம் கோடிக்கு மேலேன்ற அந்த முதலீடை பார்ப்போம். இதில் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிலையன்ஸ் சொல்கிறாங்க, இன்னொன்று அதானி சொல்கிறாரு. இரண்டுமே டேட்டா சென்டர். இந்த 2 டேட்டா சென்டர் அனௌன்ஸ்மெண்ட்டுமே ஜனவரி ஆரம்பத்திலே வந்துருச்சு. ஜனவரி 11ஆம் தேதி பொங்கலுக்கு முன்னாடியே அறிவிப்பு. ஏற்கனவே அவங்க சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அவங்களோட அறிவிப்புக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் வரி சலுகை கொடுத்து 2047 வரை டேட்டா சென்டர்களுக்கு பூரண வரி விலக்கு. வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்திய டேட்டா சென்டர்களை பயன்படுத்தினால் அதற்கு முழுமையான வரி விலக்கு அப்படின்னு பிப்ரவரி 1ஆம் தேதி இதுலையும் அறிவிச்சாச்சு. அதாவது இவங்களோட தொழிலுக்கு தோதா பட்ஜெட்டை எழுதப்பட்டது ஆச்சா. அதில் ஆஃப்கோர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு 10 லட்சம் கோடி அதுக்கு முதலீடு செய்வாங்க. அது இல்லாமல் வேறு பல நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்களோட ஒப்பந்தம் போடுறாங்க. வெளிநாட்டு நிறுவனங்கள் சின்னதும் பெருசுமா அது இருக்கலாம். இந்த ஒப்பந்தம். ஸோ இதில் மேஜர் இவங்க 2A தான், அதானி. இவங்க இந்த டேட்டா சென்டரை, இது பழசு, இந்த ஏஐ சம்மிட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா இதற்கான சலுகையும் முன்பே அறிவிச்சாச்சு, இந்த முதலீடையும் முன்பே அறிவிச்சாச்சு. இவங்க திரும்ப அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. திரும்பனா இப்போ இந்த ஏஐக்கு வந்த விமர்சனங்கள், இந்த மாநாட்டில் ஏகப்பட்ட விமர்சனம் வந்திருக்கு. களவு போனதுலேருந்து பல்வேறு கூத்துக்கள் வாங்கினதுலேருந்து, ஆமாம் சைனாவினுடைய நாய் வாங்கினதுலேருந்து பல்வேறு விமர்சனம். இதையெல்லாம் மறைக்கிறதுக்காக இல்லை நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்கு வேண்டியதை பண்ணுறாங்க. இல்லை இந்த மாநாட்டையே தன்னுடைய பிஆர் எக்ஸசைஸுக்கு பயன்படுத்தி கொள்வது, அது ஒன்று தான். நிறைய ஃபோட்டோ வேணும். மகாராஜா அவரை சந்திப்பதற்கு பல நாட்டு தலைவர்கள் வந்தாங்க. இது அவங்களோட வழக்கமான பேட்டர்ன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நயா பைசாவுக்கு சுண்ணாம்புக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த G20 நாடுகளோட நிகழ்ச்சிக்கு ஓவர் பில்டப் கொடுத்தாங்க. அது ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் மாதிரி சும்மா கௌரவத்துக்கு உட்கார்ற ஒரு பதவி அது. இந்த வருஷம் இந்த முறை இந்த 2 வருஷத்துக்கு இவர் இருப்பார், அடுத்த வருஷத்துக்கு வேற ஒருத்தர் இருப்பாங்க. நம்மளோட சின்ன நாடுகள்லாம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அவருக்கு ஒரு ஒரு கௌரவம், வெள்ளைக்காரங்க கை கொடுக்குறாங்கனாலே அவருக்கு குஷி ஆகிடுவார். அந்த வெள்ளிக்கிழமை ஆனால் போதும், இவன் சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி வெள்ளைக்காரங்க வந்துட்டாங்கன்னா அவருக்கு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, வெள்ளைக்காரங்களை உள்ளே கொண்டு வரதுக்காக இது சம்மிட் போன வருஷமே சொல்லிட்டாங்க. இதில் இப்படி ஒரு ஏஐ சம்மிட் நடத்தி இந்தியா தொழில்நுட்ப ரேஸில் முன்னாடி இருக்கு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக நடத்தப்பட்டது. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான நிகழ்ச்சி எல்லாத்துக்குமே ஒரு பிஆர் நோக்கம் இருக்கும். அது நம்ம தரப்பில் நடத்தினாலும் சரி, எதிரிகள் தரப்பில் நடத்தினாலும் சரி, அதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது ஒரு வழக்கமான ஒன்று. ஆனால் இதில் இவர்கள் வழக்கமான சொதப்பல் எல்லாத்தையுமே பண்ணாங்க. நோக்கம் வெறுமனே மோடியோட பிம்பத்தை பெருசாக்கி காட்டுறது, மோடிக்கு ஒரு நல்ல ஃபோட்டோ ஷூட்டை ஏற்பாடு பண்ணுறது அப்படிங்கிறத மட்டுமே முன்னுரிமை கொடுத்து செஞ்சதுனால இந்த சொதப்பலெல்லாம் நடந்தது. அந்த சொதப்பலுக்கு அப்புறம் வருவோம், இந்த முதலீட்டுக்கு வந்துடுவோம். இந்த டேட்டா சென்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, இந்த டேட்டா சென்டர் இன்னைக்கு வேலையை ஆரம்பித்தா கட்டி முடிக்க 2035 ஆகும். இன்னொரு 9 வருஷம் 10 வருஷம்னு வச்சுக்கோங்களேன் டேட்டா சென்டர் கட்டி முடிக்க. இந்த டேட்டா சென்டர் இந்த 20 லட்சம் கோடி முதலீட்டில் வரப்போகிற வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா சில 100 வேலை வாய்ப்பு தான் இருக்கும். அவ்வளோதான். பெரிய மாசிவ் இதெல்லாம் வேலை வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுல நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஐடி செக்டர் இந்தியாவில் வேலை கொடுக்கறது ஒரு 65 லட்சம் பேருக்கு. அதே டெக்ஸ்டைல் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கோடி பேருக்கு மேலே இருக்கவங்களுக்கு வேலை கொடுக்குது. பட் அதோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா 2 ஒன்று தான். ஒரே அளவுக்கான மூலதனம் அல்லது வர்த்தகம் நடக்கிற ஐடியை கவனிச்சிங்கன்னா ஐடியை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமான ஆட்களுக்கு, 5-6 மடங்கு அதிகமான ஆட்களுக்கு டெக்ஸ்டைல் வேலை கொடுக்கும். இது டேட்டா சென்டர் அதை விடவும் சின்னது. ஏன் டேட்டா சென்டரை இந்தியாவுக்கு வர வைக்க முடியுது, மற்றதெல்லாமே வரல, இந்தியாவுக்கு ஏன் இது வருது அப்படின்னா, டேட்டா சென்டர்களை மற்ற நாடுகள் விரும்புறது இல்லை. அமெரிக்காவின் பல மாகாணங்கள் இங்கே டேட்டா சென்டர் கொண்டு வராத
அப்படின்னு போராடுறாங்க. ஏன்னா அதுக்கு அதிகமான அளவு மின்சாரம் வேணும். ஸோ அதை குளிர்விக்கிறதுக்கான தண்ணீர் வசதி வேணும். தமிழ்நாட்டுக்கு ஏன் வரல, ஹைதராபாத்துக்கு போகுது கூகுளோட டேட்டா சென்டரு அப்படின்னு குதிச்சாங்க இல்லையா, அதுக்கு தண்ணியை சப்ளை பண்ணவே முடியாது. அதை குளிர்விப்பதற்கான தண்ணீர், அது நிறைய தண்ணி வேணும். அல்லது கடலுக்கு 1 கிலோமீட்டர் ஆழம் இருக்கிற கடல் வரைக்கும் பைப்பை போட்டு அந்த தண்ணி சில்லுன்னு இருக்க தண்ணியை நீங்கள் பம்ப் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்து தான் கூல் பண்ணுற மாதிரி. அண்ட் அது உருவாக்குகிற வேலை வாய்ப்பு. உங்கள் ஊரில் கொண்டு வந்து தண்ணி எல்லாம் மொத்தமாக மொட்டை அடித்து 500 பேருக்கு வேலை கிடச்சிதுன்னா அந்த டேட்டா சென்டர் எந்த நாடு விரும்பும்? ஸோ அதற்கு அதிகமான அளவு மின்சாரம் வேணும். இப்போ டேட்டா சென்டர் உள்ளே வருதுன்னு சொன்னால் அந்த டேட்டா சென்டருக்கு பவர் சப்ளை பண்ணுறதுக்கு அணு மின்சாரம் தான் ஆப்ஷன். நீங்கள் எவ்வளவு சோலார் வைப்பீங்க? இந்த மாதிரி பாப்புலேஷன் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிற இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் சோலாரை வந்து இதுக்கு சப்ளை பண்ண முடியாது, இவ்வளவு மின்சாரத்தை கொடுக்க முடியாது. ஸோ அணு மின்சாரம் வேணும். கவனிங்க, அதானி அதனால தான் அணு மின்சாரத்துக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். ஸோ சுற்றி வளைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரை திருப்திப்படுத்துறதுக்கு மேலே இதில் வரப்போகிற வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. இந்தியாவிற்கு இருக்கிற அந்த அகோர பசி இருக்குல்ல, இந்த வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை, இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்மை 100க்கு 15 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை. அதாவது இங்கே கணக்கு வந்து வருஷத்துக்கு 3 மாதத்துக்கு மேலே வேலை பார்த்தாலே நீங்கள் வேலையில் இருக்கிறதா தான் பொருள். அப்படி கணக்கு பார்த்தாலே பலருக்கு இங்கே வேலை வாய்ப்பு இல்லை. ஸோ வேலை வாய்ப்பு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிற போது இந்த டேட்டா சென்டருங்கிறது அந்த நம்பரை பார்த்து நாம் ஏமாற அவசியம் இல்லை. இது வந்து அந்த அளவுக்கான வேலைவாய்ப்பு தேவையை பூர்த்தி செய்யாது. ஃபேக்டர் நம்பர் 1. 2வது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதை கணக்கு வச்சுப்போம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் இவர் என்ன சொல்கிறாருன்னா முதல் 3 நாடுகளில் ஒன்றா மாறணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. அப்படின்னு அது மாத்திரத்தை என்னோட லட்சியம்னு சொல்கிறாரு. அதுதான் உங்கள் லட்சியம்னு சொன்னால் நீங்கள் ஸ்கூல் லெவலில் முதலீடு செய்யணும். இந்த கல்கத்தா யூனிவர்சிட்டியில் ஒரு பையன் சொன்னா இல்லையா, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்களா, உங்களோட ஃபேவரட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எது அப்படின்னு கேட்டால் சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறான். கேள்வி கேட்டவனுக்கு அப்படியே மூஞ்சே அடப்பாவே என்னடா இங்கே வந்து மாட்டிக்கிட்டேமேன்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அந்த யூனிவர்சிட்டி. அந்த கதை போட்டோம் பேசுவோம். ஸ்கூல் லெவலில் நீங்கள் வந்து பள்ளி அளவில் கணிதம், இயற்பியல் இதெல்லாம் இன்னும் திறமையாக சொல்லித்தந்து அதற்கு முதலீடு போட்டு அவர்கள் வெளியில் வந்து அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது அவங்க கற்றுக்கிறதுக்கு அளவான ஏஐ சொல்லி கொடுக்க வல்ல தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கி அவர்கள் பயன்படுத்துறதுக்கான கட்டமைப்பை உருவாக்கி, கல்லூரிகளில் லெபார்டரியை உருவாக்கி, அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அது பரவலாக எல்லா மாவட்டங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்கி, அதுக்கு மேலே அவங்களுக்கு வேலை கொடுக்குற நிறுவனங்கள் வந்து இந்த லேயர் எல்லாமே சரியாக வேலை செஞ்சால், ஃபவுண்டேஷன் கரெக்டாக போடும். ஆமாம், அது எல்லாமே சரியாக வேலை செஞ்சால் நீங்கள் வந்து பண்ணலாம். இவங்க இப்போ சுருக்கமான உதாரணம் சொல்லணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வர 15ஆம் தேதி மண்டபம் சீப்பாக கிடைக்குது, மண்டபத்தை புக் பண்ணுவோம், கல்யாணம் உருப்படாத பிள்ளை ஒன்றுத்துக்கும் ஆகாது, ஒரு அளவும் தெரியாது, இந்த பிள்ளைக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணலாம், ஏன்னா 15ஆம் தேதி மண்டபம் ஃப்ரீயாக இருக்குது. இதை மாதிரி ஒரு வேலையை செய்கிறாங்க. அது நடக்காது. ஏன்னா மண்டபம் ஃப்ரீயாக இருக்குன்னா ஒருத்தன் பொண்ணு கொடுப்பான், மாப்பிள்ளை உருப்படியாக இருக்கானா. இந்தியாவோட நிலைமை இப்படி ஆகிப்போச்சுன்னு அது கொஞ்சம் கொடுமையான விஷயம் தான். இந்த மாதிரி மாநாடுகளை தப்புன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. அது தேவை. நம்முடைய இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், இந்த மாதிரி உள்கட்டமைப்பில், அடிப்படை விஷயங்களில், கல்வியில் ஒரு சமூகத்தின் மீதான முதலீட்டில் ஆர்வமே இல்லாத, நீங்கள் இந்தியாவோட கல்விக்கு செலவிடுற தொகை சீனா, அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. நாம் இங்கே இப்போ இது போன்ற புதிய ஆய்வுகளை உருவாக்குறதுல இதில் எல்லாம் வந்து நாம் வந்து மற்றவர்களோட போட்டி போடுற அளவுக்கே இல்லை. அதோட பிரச்சனையும் பேசலாம். ஸோ இப்படி ஒரு சிக்கலில் வந்து இந்த மாநாடு என்ன காட்டியிருக்குன்னு சொன்னால், இந்தியாவின் கேப்பபிலிட்டியை காட்டுறதுக்கு பதிலாக இந்தியாவால் எதெல்லாம் செய்ய முடியும், இந்தியாவில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு பதிலாக இந்தியா எவ்வளவு மோசமாக இருக்குது, ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கு கூட அவர்களுக்கு தெரியலை, ஒரு பல்கலைக்கழகத்தை முறைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு தெரியலை, ஏமாத்துறது இங்கே ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஒரு பல்கலைக்கழகம் பச்சையாக ஒரு இன்டர்நேஷ்னல் சம்மிட்டில் உலகத்தை ஏமாத்துற அளவுக்கு அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நம்முடைய பலத்தை, ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு பதிலாக நம்முடைய பித்தலாட்டத்தை, ஏமாற்று வேலையை காட்டுற மாதிரியான ஒரு அமைப்பை அரங்கம். இதெல்லாம் எப்படி அனுமதிக்கிறாங்க தோழர்? இப்போ கல்கோட்டியா
அந்த பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஒரு ப்ரொஃபஸர் வந்து பேசுகிறாங்க. அப்போ இதெல்லாம் இந்த அமைச்சகம் வந்து ஏற்கனவே பார்க்காதா? இதற்கான துறை சார்ந்த ஆட்கள்லாம் இதை கவனித்து தானே உள்ளால விடுவாங்க. அதெல்லாம் பார்க்காம எப்படி இது பண்ணுறாங்க? தெர்மாகோலில் நம்ம பள்ளிக்கூடங்களில் நம்ம குழந்தைகள் வந்து கொண்டு போய் செய்து வைக்கக்கூடிய மாதிரியான நான் ஸ்கூல் எக்ஸிபிஷன்லாம் பார்த்துருக்கேன். அதில் 10% அக்கறை கூட இவங்களுக்கு இல்லை, பயம் இல்லை. நான் இதை வந்து இன்னொரு உதாரணத்தோட சொல்லணும்னு சொன்னால், இப்போ காலில் ஒரு புண்ணு, சின்ன புண்ணு, ஆறில் செப்டிக் ஆகி கால் அழுகுது அப்படின்னா பிரச்சனை காலில் இல்லை. அது காரணம் என்ன இருக்கும்? கணையம் இன்சுலினை சுரக்கலை அப்படிங்கிறது ஒரு காரணம். அது மட்டுமே காரணமானா அதுவும் இல்லை. கணையம் இன்சுலின் இல்லைன்னா நீ சைடில் ட்ரீட்மெண்ட் எடுக்கல, அது உன்னோட இன்னொரு பிரச்சனை. ட்ரீட்மெண்ட் இல்லாததான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் அந்த நோயாளி வந்து அதெல்லாம் முடியாது, நான் பச்சளையை தான் திம்பேன், நான் மாடர்ன் மெடிசனை சாப்பிட மாட்டேன், நான் டெஸ்ட்டுக்கு போக மாட்டேங்கிற அலட்சியம், எனக்கு ஒன்றும் நடக்காதுங்கிற திமிரு, இது எல்லாமே சேர்ந்து தான் காலில் வர்ற ஒரு சின்ன காயம் பெரிய அழுகி போகிற ஒரு புண்ணை மாறுறதுக்கு காரணம். ஸோ இது கல்கோட்டியா யூனிவர்சிட்டி காலில் வந்த ஆறாத அழுகுன ஒரு சிறங்குன்னா அதற்கான காரணம் பாஜக இந்த 11-12 வருஷமா இந்த நாட்டை நடத்தி கொண்டு இருக்கிற விதம் இருக்குல்ல, அதுக்கு தான் ஒரு காரணம். மெயினா அழுகி போன கணையம்னா பாஜக, அலட்சியம்னா இவர்களோட சிந்தனை, இது எல்லாமே சேர்ந்துதான். ஏன்னு சொல்றேன், இந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டிக்கு இவங்க 2011 இவன் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி ஒரு பப்ளிகேஷன் 2014 மோடி பிரதமராகிறதுக்கு முன்பே இந்த யூனிவர்சிட்டிக்கும் அவருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. நல்ல யூனிவர்சிட்டின்னு ஒரு அவார்ட்லாம் அவர் கொடுத்துருக்காரு. அப்போதே பிரதமர் ஆகிறதுக்கு முன்பே பாஜக அமைச்சர்கள் பல பேர் அங்கே வந்து கொஞ்சம் கொள்ளாவதெல்லாம் உண்டு. இது ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி, இந்தியாவை வந்து உலக ஸ்டாண்டர்டு கொண்டு போகுது, 360 கோடி ரூபா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு இவங்க முதலீடு போட்டு சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ்னு சொல்லி ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பித் பத்ரா, நிதின் கட்கரி, பியூஷ் கோயல், இவங்க அவ்வளோ பேர் அந்த பல்கலைக்கழகத்துக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வந்துட்டுருக்காங்க. 11 ஆரம்பித்த பல்கலைக்கழகம் 14 அவார்டு வாங்குது. அதன் பிறகும் இவங்களோட இதெல்லாம் போய் இது சூப்பர் யூனிவர்சிட்டின்னு சொல்லி ப்ராப்பகண்டா வேலை பண்ணுறாங்க. 2024 இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் ராகுல் காந்தி வீட்டு வாசலில் ராகுல் காந்திக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க. தேர்தலுக்கு முன்பு, தேர்தலுக்கு முன்பான்னு தெரியல, 2024 இவர் வீட்டுக்கு வாசலில் போராட்டம் நடத்துகிறாங்க. சரி, மாணவர்களே திரண்டு வந்து போராட்டம் ராகுல் காந்திக்கு எதிராகவோ காங்கிரஸ்க்கு எதிராக நடத்தக்கூடாதுன்னெலாம் இல்லை. ஏன்னா நாம் வந்து மோடிக்கு எதிரான ஒரு பண்ணும்போது அந்த ஐடியாலஜி இருக்கிற பசங்க வரலாம், அது ரெண்டாவது விஷயம், அது யாரும் போராடலாம், தப்பு இல்லை. ஆனால் அவங்கள்ட்ட போய் மைக்கை நீட்டினா அந்த பசங்களுக்கு ஒன்றுமே தெரியல. கையில் போர்டு வச்சிருக்கிறான், அர்பன் நக்சல்னா என்னப்பான்னு கேட்குறாங்க, அவனுக்கு தெரியல. ஆனால் லாங்குவேஜ் பெஸ்ட் லாங்குவேஜ் எதுனா சான்ஸ்கிரிட்னு சொல்கிறான் அந்த பையன் இல்லை, வேற ஒரு பையன். ஸோ இந்த கல்லூரி எப்படி தயார்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். இது மட்டுமே இல்லை, இவங்க வந்து ஃபேக் ரிசர்ச் பேப்பர்ஸை சப்மிட் பண்ணுறாங்க, ஏராளமான பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க. பேட்டன்ட் அப்ளை பண்ணுறது ஒரு ஸ்கேம். என்னென்னா பேட்டன்ட் அப்ளை பண்ணிங்கன்னா, பேட்டன்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 5000 ரூபா ஆகும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் ஒரு பேட்டன்ட் அப்ளை பண்ணிங்கன்னா. பட் அந்த பேட்டன்ட் அப்ளை பண்ணதை கணக்காட்டி அரசாங்கத்துக்கிட்ட லட்சக்கணக்கில் இது வாங்குறாங்க, பணம் வாங்குறாங்க. நாங்கள் இவ்வளவு இதை வந்து பேட்டன்ட் ஆயிரக்கணக்கில் பேட்டன்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒன்று கூட பேட்டன்ட்டு அவங்க வாங்கலை. இவங்களோட ரிசர்ச் பேப்பர் என்ன, ஒன் ஆஃப் த ரிசர்ச் பேப்பர்ஸ் என்னென்னா, ஒரு ஃபேக் ஜேர்னலில் வெளியிட்ட ரிசர்ச் பேப்பர்ஸ், கல்கோட்டியா யூனிவர்சிட்டி கொடுத்த ரிசர்ச் பேப்பர், தட்டுனா கொரோனா வைரஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு கட்டுரையை போலியான ஏற்கனவே வந்துட்டு இருந்து நிறுத்தப்பட்ட ஒரு ஆய்வுதழில் வெளியிடுறாங்க. அந்த பேரில் ஃபேக்காக ஒரு இதை போடுறாங்க யூனிவர்சிட்டி. இவங்களோட போராட்டம் இது பிஜேபிக்கு அடியால் வேலை பார்க்குறாங்கன்னு, எந்த முதலீடும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு ஏஐ லேபை வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துன இது எதுவுமே கட்டுப்பாடு இல்லாமல் இவங்க பாஜகவுக்கு க்ளோஸாக இருக்காங்கங்கிறதுனால இவங்களோட எல்லா பித்தலாட்டங்களும் எந்த தடையும் இல்லாமல் அனுமதிக்கப்பட்டது. அப்படி அனுமதிக்கப்படும் போது என்னை பிடிக்க ஆள் இல்லைங்கிற போது என்ன பண்ணுவான், எல்லா திமிர் வேலையும் செய்வான். இந்த அம்மா வந்து பேசுனாங்கல்ல, சீனாவில் வாங்குற ஒரு ரோபாட் நாயை இவங்க வந்து எவ்வளோ துணிச்சலாக சொன்னாங்க. வேற ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே ஒரு நடமாடும் கல்கோத்தியா பல்கலைக்கழகம் இருக்குது மோடிங்கிற பேரில். நாம் அதை அனுமதித்ததன் விளைவு, அதை விமர்சனம் இல்லாமல் நாம் ஏற்றுக்கொண்டதோட விளைவு என்னாச்சுன்னு சொன்னால், நானும் கிளம்புறேன்னு எல்லாரும் கிளம்புறாங்க, இவங்களுக்கு அந்த கவலையே இல்லாமல். எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த மாதிரி பல்கலைக்கழகத்தில் தான் மோடி அந்த படித்து பட்டம் வாங்கினார். அவரே ஒரு யூனிவர்சிட்டி தான்.
அவரே ஒரு கல்கோட்டியா யூனிவர்சிட்டி தான், வெறும் பிஆர் வேலை மட்டும்தான். எந்த தெரு சீனாவில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் இருந்து என்ன சீனாவில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு ஃபோட்டோலேருந்து ரயில் ஃபோட்டோலேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே காட்டி தான் இந்தியாவை அவர் 2014 மொட்டை அடித்தார். ஆமாம், குஜராத் மாடல். அதோடவும் இல்லை, மேற்கொண்டு இந்த உலக வங்கியில் வந்து 1 லட்சம் ரூபா பணத்தை குஜராத் பேரில் டெபாசிட் பண்ணியிருக்காருன்னு ஒரு பொய்யை வாட்ஸ்அப்பில் அள்ளி விட்டு வாட்ஸ்அப்பை கண்டுபிடிச்சி வாட்ஸ்அப்காரன் சம்பாரிச்சானோ இல்லையோ இவங்க சம்பாரிச்சாங்க. அந்த பொய்யை சீமான் நம்பினார். வாட்ஸ்அப்பின் ஆரம்பகால ரசிகர் சீமான் வந்து அது ஒரு மேடையில் பேசியிருக்காரு. பெருமகனார் மோடி கடனை குஜராத்துக்கு உலக வங்கியில் இருந்த கடனை எல்லாம் அடைத்து விட்டு 1 லட்சம் கோடி டெபாசிட் அதை போட்டிருக்காரு. உலக வங்கியில் டெபாசிட்டே பண்ண முடியாது, பேங்க் இல்லை, அது ஒரு ஒரு ஃபண்டு உதவி செய்யறதுக்கான ஒரு இது, அது அவ்வளோதான். அதில் போய் டெபாசிட்லாம் பண்ண முடியாது. இப்படி இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இவர்களுடைய இந்த மாதிரி பாஜகவை போல ஒரு அரசாங்கம் இருக்கும்போது எப்படி இவங்க எல்லாரும் கூடயும் ஃபோட்டோ எடுக்கிற ஒரு யூனிவர்சிட்டி மீது எப்படி ஒரு யூஜிசி நடவடிக்கை எடுக்கும்? யூஜிசி ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம். ஸோ இது கவர்மெண்ட்டே அவார்டு கொடுக்குற ஒரு 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 யூனிவர்சிட்டி நல்லா தானே இருக்குன்னு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. சிலர் நிலத்தை விற்று இங்கு இந்த பல்கலைக்கழகத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. பல்கலைக்கழகம் எப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்குதுன்னா, ஒரு ஆரஞ்சு கலர் கோட்டு போட்ட ஒரு பையன் அந்த செலோ டேப் ஒட்டுன அந்த பொம்மை விமானத்தை கையில் எடுத்துக்கிட்டு டுர்ருன்னு இந்த ஏஐ விமான் ஹே அப்படின்னு சொல்லிட்டு டுர்ருன்னு அவரை கையை காட்டி அந்த ரெக்கை சுத்த மாட்டேங்குது, விரலில் சுற்றிட்டு அந்த பையன் அப்படி கொண்டு பார்க்க இந்த வீடியோ அடுத்த 10 வருஷத்துக்கு இந்தியாவோட மானத்தை வாங்கும் உலக அரங்கில். நீங்கள் எந்த ஆர்குமெண்ட் இப்போது நாம் இது எதுக்கு சர்வதேச முதலீட்டாளர்களை இங்கே கொண்டு வர்றதுக்கு, யூனிவர்சிட்டியோட ஒரு சர்வதேச கண்காட்சி ஒன்றில் இவ்வளவு துணிச்சலாக ஒரு பல்கலைக்கழகம் வந்து மக்களை உலகத்தை ஏமாற்ற முடியும்னா இந்த ஊரோட பல்கலைக்கழக ஸ்டாண்டர்ட் அவன் எப்படி நம்புவான்? ஒரு நல்ல பல்கலைக்கழகம்னு எப்படி ஒத்துப்போம்? அரசாங்கம் எதை வந்து ரேட்டிங் நல்லா கொடுக்குதோ அந்த பல்கலைக்கழகம்னு. பெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு இவனுங்க அவார்டு வாங்கின ஒரு யூனிவர்சிட்டியோட லட்சணமே இதுதானா? அண்ட் இன்னொன்று, இந்த கூட்டத்தில் இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஸ்டாலோட சைஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாலோட சைஸு 4 ஐஐடிக்கு ஒதுக்கப்பட்ட ஒட்டுமொத்த சைஸை விட அதிகம். இந்த ஸ்டாலில் 4 ஐஐடியோட ஸ்டாலை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இடம் மிச்சம் இருக்கும், ஒரு 20% இடம் மிச்சம் இருக்கும். இவ்வளவு செல்வாக்கு இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் எதை வேணால் ஏமாத்தலாங்கும் போது அவர்களுக்கு வந்து அவங்க உலகத்தையே யூபின்னு நினச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் ஏமாறுவான். இதுக்கு முன்பே ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி ஏன் ஒரு ஃபேக் ரிசர்ச் பேப்பர் இங்கேயே இவ்வளவு குளறுபடிகளை நம்ம பார்க்குறோம்னு சொன்னால் பல்கலைக்கழகத்தில் எவ்வளோ நடக்கவே நடக்காது. அந்த பையன் மாதிரி தான் நிறைய பேர் வருவாங்க. அதாவது இது வந்து அப்பட்டமாக இந்த யூனிவர்சிட்டி எதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்கன்னா, இந்த இடத்த என்னுடைய சந்தேகம் மோடி அஸ்வினி வைஷ்ணவ் மாதிரி இந்த நாய் பொம்மையெல்லாம் காட்டி அவங்கள குளிர்வித்து விட்டு இவங்க இந்த ஃபோட்டோஸை வச்சுட்டு நாங்கள் பாருங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் சம்மிட்டில் துணிஞ்சு சொல்லுது 360 crore இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அந்த இடத்துலேருந்து உருவாக்கப்பட்ட நாய் பொம்மை இது அப்படின்னு சொல்லும்போது ஒரு யூபியில் இருக்கிற ஒரு விவசாயி என்ன நம்புவார்? சரி தொலைது, ஒரு நிலத்தை வித்துட்டாது பையன் அதில் படிக்க வச்சிடலாம். ஏன்னா அவங்க அமெரிக்கா போகிறதுக்கு 1 கோடி ரூபா முதலீடு செய்ய தயாராக இருக்கிற வட மாநிலம் அது. அந்த அளவு இன்செக்யூர்டாக இருக்காங்க. நாடு அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுற இடத்துல இல்லை. அப்படி இருக்கும்போது உத்தரப்பிரதேச இதன் நோக்கம் வந்து உலகத்தை ஏமாற்றுவது அல்ல. அவங்களோட கல்கோட்டியா யூனிவர்சிட்டியோட நோக்கம் உத்தரப்பிரதேசத்தை ஏமாற்றுவது அல்லது ராஜஸ்தானை ஏமாத்துறது. நிலத்தை வித்துட்டு இங்கே வந்து சேர்ந்தா படிச்சிடலான்னு. ஆனால் அவுட்புட் எப்படி வரும்னா, கையில் ஒரு டப்பா ஒரு உருப்படி இல்லாத ஒரு ஏரோப்ளைன் பொம்மையை வச்சுட்டு டுருன்னு ஓடுற அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் அதை உருவாக்கும். மாறாக இவர்கள் மற்ற யூனிவர்சிட்டிஸை காலி பண்ணுறாங்க. ஜேஎன்யூவும் காலி பண்ணுறாங்க. மற்ற ப்ரீமியம் யூனிவர்சிட்டி அந்த இஸ்லாமிய பெயரோடு இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஸோ இது மோடியினோட இது அழுகின உள்ளுறுப்புகள் இருக்கு இல்லையா, அதுதான் இவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன். இதிலிருந்து இப்படிப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் தான் வரும், இப்படிப்பட்ட ப்ராடக்ட் தான் வெளியில் வரும். நீங்கள் 100 கோடி ரூபாய்க்கு கண்ட கனவை 100 கோடி ரூபாய் பணம் போட்டு எடுத்த ஒரு சினிமாவை சீனாவோட 3 லட்சம் ரூபா நாய் காலி பண்ணுச்சு, நாய் பொம்மை காலி பண்ணுச்சு. ஏன்னா அவன் அறிவின் மீது முதலீடு செய்கிறான், நீங்கள் பில்டப்பின் மீது முதலீடு செய்கிறீங்க. ஒரு நியாயமான போட்டியில் பில்டப்னால அறிவோடு சண்டையிடவே முடியாது, அதான் யதார்த்தம். இந்தியாவில் அது நடந்தது. இப்போவும் கூட அவர்கள் மோடி கூடாரம் வந்து அந்த எப்ஸ்டீன் ஃபைலு பொம்பளை புரோக்கர்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது போது கூட கலங்கவே இல்லை பாஜக கூடாரம். இப்போது
இதில் வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகி நிற்கிறாங்க. அண்ட் அதை விடவும் இன்னொரு மோசடி, இது நிற்கலை. இன்னொரு மோசடி என்னென்னா, கல்கோட்டியா யூனிவர்சிட்டியை பற்றி இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருதில்லை, வருஷ கட்டி வருதில்லை. ஏன் அந்த அந்த பல்கலைக்கழகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கல? ஏன் ஒரு விசாரணை அறிவிக்கலை? பிரச்சனை என்னன்னா, அதை கை வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க பெருச்சாளிகள் மாட்டோம். நீ ஏன் அவார்டு கொடுத்தங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். இவங்க ஆட்கள் தான் இருப்பாங்க. அவன் யாருக்காக காங்கிரஸ் தலைவர்கள் வீட்டு வாசல்ல போராட்டம் நடத்தினாங்கிற கேள்வி வரும். இந்த பல்கலைக்கழகத்துக்கு எப்படி 4 IITயை விட பெரிய இடம் நீ கொடுத்தன்ற கேள்வி வரும். அவன் காலி பண்ண மறுத்தான் தோழர். அவன் எவ்வளவு திமிரில் இருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டி கரண்ட்டை பிடுங்கினதுக்கு அப்புறம் தான் வெளியில் வர்றான். எங்களுக்கு அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரலைன்னு. ஸோ அவர்கள் வந்து என்னென்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் எங்கள் மேலே கை வைக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவ்வளவு முரட்டு துணிச்செல்லாம் இருந்திருக்கிறான். கடந்த 14 வருஷத்தில் அவர்களுக்கு அந்த அளவு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு, அந்த அளவு தலைவர்களோட அக்சஸ் இருந்திருக்கு. இதோட இல்லை, இவங்களோட முதலீடு 500 கோடிக்கு மேலே இருக்குது. டெல்லியில் ஹோட்டல்ஸு, வேர்ஹவுஸு, இதை மாதிரியான வெவ்வேறு முதலீடுகள் அவங்க செஞ்சுருக்காங்க. அவ்வளவும் இங்கிருந்து இந்த கான்டாக்ட்லேருந்து வர்றது புரியுது, மற்ற தொழில்களில் இருக்குது. ஸோ அவனை மாட்டி விடுறதுங்கிறது இவர்களே மாட்டிக்கிறது. ஸோ சிஸ்டமாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. இது வெறுமனே ஒரு தயவு செய்து யாரும் இது ஒரு பல்கலைக்கழகம் ஏமாத்திருச்சு, அதுக்கும் மோடி தாத்தா என்ன பண்ணுவார் அப்படின்னெல்லாம் யாரும் ஜாமீன் கேட்கவே முடியாது. இவர்கள் கட்டமைப்பு ரீதியாக பண்ணின எல்லா இது வந்து ஒரு நாளில் ஒரு ஆள் கொண்டு வந்து விட்ட தரித்திரம் இல்லை. அடிப்படையிலே தரித்திரம் பிடிச்ச மாதிரி இந்த நெட்வொர்க் இருக்கிறதுனால அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரியான இதுங்கெல்லாம் வருது, ப்ராடக்ட் எல்லாம் வெளியில் வருதே தவிர இந்த சிஸ்டம்லேருந்து இனியும் வர்றது வந்து இவர்களால் வெளியில் வர்றது கல்கோட்டியா மாதிரி தான் ஆகும். ஸோ இந்த பாஜகவை வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா இருக்க யூனிவர்சிட்டியை வந்து நாசமாக்கலாமே தவிர ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தை உங்களால் உருவாக்கவே முடியாது. ஏன்னா ஒரு அழுகின முட்டையால் எவ்வளவு நல்ல செஃப்பாலையும் ஒரு நல்ல ஆம்லெட்டோ வேற ஒரு டிஷ்ஷோ பண்ண முடியாது. ஏன்னா பேஸ் அழுகி போயிருக்கு. நிச்சயமா இதுதான் யதார்த்தம். அது வேற, அதுல நிறைய களவுகள் நடந்ததாக ஒரு தகவல் இருக்கு. அது களவுகள் மட்டும் இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப சின்ன இருக்கிறதுலே வந்து அது ஒரு நெக்லிஜிபிள் இதுன்னு வச்சுக்கலாம், விஷயம்னு வச்சுக்கலாம், புறக்கணிக்கத்தக்க. ஓகே, ஒரு உலக அளவில் இருக்கக்கூடிய அதை விட முக்கியம் இருக்கே. நீங்க உலக அளவில் ஒரு கூட்டத்தை நடத்துறீங்க, அந்த கூட்டத்துக்கு வெவ்வேறு துறை வல்லுநர்கள் வர்றாங்க, அவங்கள உள்ள அனுப்புறதுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க, உள்ள அனுமதிக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. சிஸ்டம் வேலை செய்யல, QR கோடை ஸ்கேன் பண்ண மாட்டேங்குது. அவங்களால 3-4 மணி நேரத்துக்கு நிற்கிறாங்க. சாப்பிட்ற இடத்துல உட்கார சேர் கிடையாது, தரையில் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆன்லைன் பேமெண்ட் ஒர்க் பண்ணல, வைஃபை இல்லை. 2வது நாளில் இவர் மற்ற தலைவர்களோட உட்காந்து டிஃபன் சாப்பிட போறாரு, நைட்டு டிஃபன் சாப்பிட போறாருன்னு உடனே ஒட்டு மொத்தமாக வந்து உள்ளுக்குள்ள யாரும் எந்த வண்டியும் வராத அளவுக்கு பிளாக் பண்ணிட்டாங்க. வண்டி வர 6 கிலோமீட்டர் நடந்து போய் வெளிநாட்டு வல்லுநர்களோ அல்லது வேற ஸ்டாலுக்கு வந்தவங்களோ பார்க்க வந்தவங்களோ 6 கிலோமீட்டர் நடந்து போய் வண்டி பிடிச்சிருக்காங்க. உள்ள ஓலா ஊபர் வரல, சாப்பாடு இல்லை, அவங்க தொடர்பு கொள்றதுக்கு வழி இல்லை, சாப்பிட காசு கொடுக்கறதுக்கான சிஸ்டம் வேலை செய்யலை, ஆன்லைன் பேமெண்ட் போர்டெல்லாம் வேலை செய்யலை. திடீர்னு வந்து இவங்கள ஸ்டாலெல்லாம் காலி பண்ணுங்கிறான். பொருள் காணா போனது இல்லை பிரச்சனை. மோடி வரும்போது ஏன் ஒரு கண்காட்சிக்கு வர்றாரு, மகாராஜா வர்றாரு, அவர் இது என்ன கமலஹாசன் மேக்கப்பா, சினிமா வரும்போது தான் தெரியணும், கமலஹாசனோட ஒரு புது மேக்கப் ஒன்று போடுறாரு, அது வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னா அந்த ஸ்டூடியோவுக்கு ஆளை அனுமதிக்க மாட்டாங்க. அது புரிந்து கொள்ளக்கூடியது. இவர் வயசானவர் வர்றதுக்கு என்ன கேடு? அவர் வரும்போது எல்லா ஸ்டாலையும் காலி பண்ணுறாங்க. அவர் நேராக போய் ஜியோவோட கடையில் உட்காந்து பேசுகிறாரு, அவர் பேசுகிறத கூட ஆடியோவை கட் பண்ணிட்டு அவன் வெளியில் கொடுக்குறான். இவங்களோட சோல்ஜர்ஸாலே இவங்களை காப்பாற்ற முடியல. ஸோ இப்போவும் அந்த குற்றத்தை மறைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த நாய் பொம்மை இருக்கு, அந்த நாய் பொம்மையோட இல்லை, ஒரு ட்ரோனு சைனாட்ட அடி வாங்கினது பத்தாம கொரியாக்காரன் ஒரு சாக்கர் ட்ரோன் ஒன்று நாங்களே end-to-end engineering பண்ணோன்னு சொல்லி அதுவும் ஏமாந்தாங்க. அடுத்ததாக எல்லாத்துக்கும் வந்து இந்த இது மேலே செர்ரி பழத்தை வச்ச மாதிரி, ஐஸ்கிரீம் மேலே செர்ரி பழத்தை வச்ச மாதிரி என்ன இது வந்து அவன் அந்த டுர்னு அந்த இதை ஓட்டினான், அந்த ஏரோப்ளைன் பொம்மையை காட்டினான். சைடில் கத்தி அளவெட்டில் செலோட்டே போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு அதை வச்சுட்டு இந்த விமானம் பாகிஸ்தானில் போய் குண்டு போடுங்கிறான். இல்லை, இது வெளிநாட்டில் இருக்க தொழில்நுட்பவாதிகள் பார்த்தா என்ன மாதிரியான ஒரு பிம்பம் வந்து இந்தியாவை பற்றி உருவாகும் அப்படிங்கிறது தான். அதுதான் அவர்கள் கிட்டத்தட்ட இந்த முதலீட்டிலிருந்து இந்திய பல்கலைக்கழகங்களுடைய நற்பெயர் அதன் மீதான நன்மதிப்பிலிருந்து சகலத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க.
இதை கொடுத்து காசு கொடுத்து அடி வாங்க செருப்படி வாங்கின கதை தான். அதான். ஸோ இது தோடெல்லாம் நிற்காது. நான் சொல்கிறேன் கேட்குறவங்களுக்கு. எனக்கு இந்த பாஜக தேசபக்தர்களில் புரிஞ்சுக்கணுன்னா ஒரு இது உண்டு. முன்பு உத்தரப்பிரதேசத்தில் வந்து உலகின் பெரிய தங்கச்சுரங்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சு. செய்தி வந்த பிறகு நான் அது வந்து அது எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு, அது இல்லைன்னு சொல்லிட்டு. இவனுங்க ஏமாத்துறானுங்க, இது ஒரு பித்தலாட்ட கும்பல் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு முரட்டு பாஜக பக்தர் என்னோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து போட்ட கமெண்ட் என்ன தெரியுமா? நீ ஒரு தேச துரோகி, நம்ம நாட்டில் ஒரு செல்வம் வருதுன்ற ஒரு செய்தியை நீ நம்பியிருக்கணும். அப்படின்னா இந்த தங்கச்சுரங்கம் இவன் ஏதோ ஃப்ராடு பண்ணுறான்னு நீ நினச்சினாலே நீ நாட்டுக்கு எதிராக யோசிச்சாதான் உனக்கு இந்த புத்தி வரும்ன்றார். அவங்களுக்கு என்னென்னா ஃபேக் நியூஸாக இருந்தால் என்னடா, நாட்டுக்கு தானே வருது, நீ இது பண்ண வேண்டியதானே. அந்த வடிவேலு ஜோக்கு மாதிரி தான், யாருக்கு பிறந்தா என்னடா, சுகப்பிரசவம் தானே பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி. என்ன இவங்க வந்து இந்த இவர்களுடைய தேசபக்தி இருக்கு இல்லையா, அதனுடைய விளைவு தான் இது. இவங்க அத்தனை பேரும் இந்த குரூப்பு தொடர்ந்து சுரண்டுறதுக்கு அனுமதித்ததனுடைய விளைவு இது. இத்தோடு நிற்காது. கை வைக்கிற எல்லா இடத்துலையும் இது போல அவமானங்களை சந்திக்க நேரும். ஒரு இந்தியர் ஒருத்தர் அமெரிக்காவில் இப்போ வேலை போயிருக்குது ஒரு கம்பெனியில். வேற ஒரு ஆளை ஃபேக்காக வேலைக்கு எடுத்து அவனை வேலைக்கு வச்சு அவன் சம்பளத்தில் 50% கமிஷன் வாங்கியிருக்கிறான். 50% கமிஷனை வாங்கி அவனுக்கு ஒரு 3 வருஷம் எந்த வேலையும் கொடுக்காம கமிஷனுக்காக ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணி அமெரிக்கன் சிஸ்டமே வந்து புதுசாக ஏமாத்திருக்காங்க. இப்படி கூட ஏமாற்ற முடியுமான்னு ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தன் இப்போ தான் 2 நாள் முன்னாடி மாட்டியிருக்கிறான். ஸோ இது போன்ற பல்வேறு பாஜக ப்ராடக்டுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டியிருக்கும். தொடர்ந்து பேசுவோம் தோழர். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி. உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பேசுவோம். நன்றி.